உங்களை நான் காமராஜ். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வரலாற்றில் வந்து குமரிக்கண்டம்னு ஒன்று பார்த்துருப்போம். வரலாறுலாம் படிச்சிருப்போம். கடலில் வந்து மூழ்கி இருக்குது, ஒரு பெரிய நகரமே கடலுக்குள்ளே மூழ்கி இருக்குதுன்னு பார்ப்போம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற ஏரியா பார்த்தீங்களா, இந்த ஏரியாக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நகரங்கள்லாம் கடலுக்குள்ளே மூழ்கி கடல் வந்து அப்படியே வந்து முழுங்கிருச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கடல் வந்து மிகப்பெரிய நகரங்களை வந்து அதை விழுங்குனது வந்து இந்த ஏரியா தான். இங்கே பாருங்கள், அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஏரியா தான் குமரிக்கண்டம் இருந்த ஏரியான்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரங்களே அலைஞ்சிருக்கு. அந்த ஏரியாவில் நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு வலிக்குது. ஏன்னா குமரிக்கண்டம் இருந்த காலத்தில் நம்ம வந்து வாழலை. ஆனால் குமரிக்கண்டம் இருந்த ஏரியாவுக்கு உள்ளே போகிறங்கிறது நினைக்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா தமிழர்களுடைய கலாச்சாரத்தை வந்து பறைசாற்றுறது வந்து அந்த குமரிக்கண்டம் தான். அந்த குமரிக்கண்டத்துக்குள்ளே வந்து நம்ம இன்றைக்கி இல்லை, பார்க்க முடியலை. ஆனால் அந்த சுவடுகளை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இருக்கிற ஏரியா வந்து பார்த்தோன்னா குமரிக்கண்டங்கள் இருந்த ஏரியா. உண்மையிலேயே ரொம்ப மனசு வலிக்குது. ஏன்னா தமிழர்கள் வந்து உலக அளவில் இன்றைக்கி போற்றப்படுறாங்கன்னா அது காரணமாக இருக்கக்கூடியது வந்து இந்த மாதிரி அந்த குமரிக்கண்டங்கள் தான். அந்த குமரிக்கண்டம் வந்து இன்றைக்கி இல்லை, பார்க்கலை, யாருமே பார்க்கலை, வரலாற்றை தான் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி உங்களை நான் சேனல் வந்து அந்த குமரிக்கண்டம் இருந்த ஏரியாவில் கடலுக்குள்ளே இருக்கிறோம். இப்போ பாருங்கள், சுற்றி பாருங்கள், எதுவுமே இல்லை. ஜூம் பண்ணுங்க, இப்போ பாருங்கள், இந்த ஏரியாக்குள்ளே எதுவுமே இல்லை. அகண்ட பாருங்க, இந்த சைடு எதுவுமே கிடையாது. கடலுக்கு எல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான். இந்த நெட்டுக்கு போனோம்னா கடல் தான், எதுவுமே இல்லை. உண்மை கனத்த இதயத்தோட அந்த குமரிக்கண்ட பார்வையிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.